بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி மொழிபெயர்ப்பையும் அதனுடைய விளக்கங்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் பக்ரா என்கிற அத்தியாயத்தின் 187 வசனங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், முழுமையாக முடித்து விட்டோம். இன்றைக்கு 188வது வசனத்தை பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வலா தகுலு, நீங்கள் சாப்பிடாதீர்கள், அம்பாலக்கும், உங்களுடைய சொத்துக்களை செல்வங்களை சாப்பிட்டு விடாதீர்கள், பைனக்கும், உங்களுக்கு மத்தியில், பில் பாத்திலி, தவறான முறையில் சாப்பிட்டு விடாதீர்கள். உங்களுடைய பொருள்கள்னு சொன்னால் பல பேர் இருப்பீங்க, பலரும் இருப்பீங்க. பலரும் ஒருத்தர் பொருள் அடுத்தவர் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் சொல்கிறான், உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கு மத்தியில் தப்பான முறையில் சாப்பிட்றாதீங்க. இது ஒரு முக்கியமான இஸ்லாத்தினுடைய ஒரு பொருளாதார சட்டம். அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொந்தமானதை தான் நம்ம சாப்பிடணும். தப்பான முறையில் உங்களுக்கு மத்தியில் தப்பாக சாப்பிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அடுத்தவன் பொருளை சாப்பிடாதுன்னு அர்த்தம். ஹராமானதை சாப்பிட்றத இது பேசாது. உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாதுன்னா, சொத்துக்களை தப்பான முறையில் சாப்பிட்றாதீங்க என்று கேட்டால், அப்போ ஒரு சொத்து எனக்கா உனக்காண்டு வருகிறது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அடுத்தவன் சொத்தை நீங்கள் சாப்பிட்றது, வாரிசு உரிமையில் ஏமாற்றி ஒரு வாரிசு கொடுக்குறத கொடுக்காம பங்காளிக்கு துரோகம் செஞ்சிடுறது. அதே மாதிரி வாரிசு முறையில் கணவன் மனைவி அந்த மாதிரி இஸ்லாம் கொடுத்துருக்குற அந்த உரிமைகளை வழங்குறதுக்கு மறுக்கிறது. 2 பேரும் கூட்டாக தொழில் பண்ணும் பொழுது கொஞ்ச நாளைக்கு பிறகு அவனை ஏமாற்றிட்டு என்னுடைய தொழில்னு ஒருத்தன் மாற்றி கொள்வது. இதுதான் உங்களுக்கு மத்தியில் தப்பான முறையில் சாப்பிட்றது. உங்களுக்கு மத்தியில் தப்பான முறையில் சாப்பிட்றதுன்னா என்னென்னு கேட்டால், பிறருடைய பொருளை உங்கள் பொருளை மாதிரி ஆக்கி கொண்டு சாப்பிட்றது இருக்குல்ல, அதை செஞ்சிடாதீங்க. வலா தகுலு, நீங்கள் சாப்பிடாதீர்கள், அம்பாலக்கும், உங்களுடைய செல்வங்களை சாப்பிடுவதுன்னா சோத்தை தான் சாப்பிடுவோம். சாப்பிடுவதை கொண்டு கருத்து என்னென்னு கேட்டால், சாப்பிடுவது கிடையாது, எல்லாம் சேரும். சாப்பிடுவது உட்பட அனைத்து பயன்பாடுகளும் அதில் சேரும். நான் என்ன சாப்பிடவா செஞ்சேன், ஒரு அடுத்தவன் வீட்டை அபகரிச்சுக்கிட்டு அந்த வீட்டை நான் சாப்பிடவா செஞ்சேன்னு கேட்கக்கூடாது. சாப்பிட்றதுங்கிற வார்த்தை எல்லா மொழிகள்லையும் என்னதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்துவாங்க, அது சாதாரணமாக பயன்படுத்திக்கிடுவாங்க. சில நேரத்தில் இலக்கியமாக பிறர் பொருளை பயன்படுத்தினாலேயே சாப்பிடல சேர்த்துருவாங்க. அடுத்தவன் பொருளை நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஏன்டா அடுத்தவன் பொருளை நீ சாப்பிட்ற, அடுத்தவன் பொருள் இதுக்கு திங்கிற அப்படின்றப்ப திங்காமல் இருந்தாலும், அப்போ இந்த லா தகுலு என்பதற்கு அர்த்தம் சாப்பிடாதீங்கன்ற நேரடி அர்த்தம் இருந்தாலும், சாப்பிடுவதையும் உள்ளடக்கி எல்லா பயன்பாட்டையும் எடுத்துக்கிறது. சாப்பிட்றது தான் பிரதானமானது. எல்லாம் எதுக்கு, அந்த சாப்பிட்றதுக்காக தான் அம்புட்டு பண்ணுறான். சொத்து பத்தெல்லாம் சேர்க்கலாம், எதுக்காக வேண்டி சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்கு மேலே சேர்த்து வச்சுக்கிடுவான், சாப்பிட்றதுக்கு கிடைக்கலன்னா வித்துட்டு திம்பான். எல்லாமே சாப்பிட உதவும் என்பதற்கு தான் நகை நட்டு சொத்து பத்து எல்லாத்தையுமே வாங்குகிறான். எவ்வளோ சாப்பாட்டுக்கு காசு இருந்தால் சாப்பிட்டுட்டு போயிடுவான், இல்லைன்னா என்ன செய்வான், இருக்கிற நகையை விற்று சாப்பிடுவான், வீட்டை விற்று சாப்பிடுவான். அப்போ வீடு வாசல் வச்சுக்கிறது கூட எதுக்கு தான் வச்சுக்கிறான்னு கேட்டால், திங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு பாதிப்பு வந்துச்சின்னு சொன்னால் விற்றுட்டு திம்பான். அதனால தான் திங்கிறத மட்டும் முதன்மை விஷயமாக எல்லா மொழியிலையும் பேசுவாங்க. சாப்பிட்றதுங்கிற வார்த்தையை சாப்பிடுவதை தாண்டி விரிந்த அர்த்தம் கொடுக்கணும். வலா தகுலுன்னா நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், சாப்பிடுவது உள்பட எந்த வகையிலையும் பயன்படுத்தாதீர்கள், அம்பாலக்கும், உங்கள் செல்வங்களை, பைனக்கும், உங்களுக்கு மத்தியில், பில் பாத்திலே, பாத்தில்னா தவறான முறையில் உங்களுக்கு மத்தியில் பொருள்களை நினைச்சிடாதீங்க. நீங்கள் தவறான முறைண்டா எது சரியான முறைண்டா எடுத்தால் என்ன, ஒருத்தன் நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தா அது சரியான முறை, தர்மமாக ஒருத்தன் கொடுத்தா அது சரியான முறை, வாரிசு முறையில் ஒரு கிடைத்தால் அது சரியான முறை, அப்படி இல்லாமல் போய் எடுத்துக்கிட்டோம்னா தவறான முறை. அப்போ அடுத்தவனுடைய சொத்துக்களை உங்கள் சொத்துங்கிறதுக்குன்னா அடுத்தவன் சொத்துன்னு அர்த்தம். ஒலா தகுலு அம்பாலக்கும்னா உங்கள் சொத்து, நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீல்ல, அதுக்காக வேண்டி உங்கள்னு நல்லா சொல்கிறான்.
பிறர் சொத்துக்கள் என்கிறது தான் அதனுடைய கருத்து. ஒலா தகுலம், உங்கள் பொருளை நீங்கள் சாப்பிடாது என்ற மார்க்கத்தில் தடையாது. ஏன் பொருளை சாப்பிட நல்லா சொல்லுவானா? உங்கள் செல்வங்களை நீங்கள் அநியாயமாக சாப்பிடாது என்று சொன்னால் உங்களுக்கு செல்வத்தை சாப்பிட்ற அர்த்தம் கிடையாது. அடுத்தவன் சொத்தை தான் அது குறிக்கும். உங்கள்னு எதுக்கு சொல்லப்படுதுன்னா, நீங்கள் அதில் இருக்கிறீங்கல்ல, ஒரு ஆளாக இருக்கிறீங்கல்ல, அதனால சொல்லப்படுது. ஒலா தகுலம், நீங்கள் சாப்பிடாதீர்கள். அம்பாளுக்கும், அம்பாளன் நாசின்னு அர்த்தம். அம்பாளுக்கும்னா உங்களுடைய செல்வங்களை, பிறருடைய சொத்துக்களை சாப்பிட்டு விடாதீர்கள். பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சாப்பிட்டு விடாதீர்கள். பில் பாத்திலி, தப்பான முறையில், தவறான முறையில் சாப்பிடாதீங்க என்று இது ஆரம்பிக்கிறது. இது 188 ஒரு சின்ன ஒரு துண்டு. இது குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமை எச்சரிச்சிருக்காங்க. அந்த விளக்கத்தை பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உம்மு சலமா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வருகிறது. இன்னக்கும் தஹ்தஸிமூன இலைய, நீங்கள் என்னிடத்தில், ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் இன்னக்கும் நீங்கள் தஹ்தஸிமூன, வழக்கு கொண்டு வருகிறீர்கள். இஹ்தஸமன்னா வழக்குரைத்தான், தஹ்தஸிமூனா வழக்குரைக்கிறீர்கள், வழக்கு கொண்டு வருகிறீர்கள். இலைய, என்னிடத்தில் வழக்கு கொண்டு வருகிறீர்கள். வழக்குண்டா எதுக்கு கொண்டு வருவாங்க? சொத்துக்கு தான் கொண்டு வருவாங்க. வழக்குனால் அதுதானே, இது ஏன் சொத்து ஓன் சொத்து, இந்த வயல் ஏன் வயல் ஓன் வயல், இந்த ஒட்டகம் ஏன் ஒட்டகம் ஓன் ஒட்டகம், அந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் வழக்கு. இன்னக்கும் நீங்கள் தஹ்தஸிமூன இலைய, என்னிடத்தில் வழக்கு கொண்டு வருகிறீர்கள். அப்படி வரும் பொழுது ஒல அல்ல பாலக்கும், உங்களில் சில பேர், அந்த பாலக்கும்னா அந்த 2 பேரில் வழக்கு கொண்டு வர்றதில் சில பேர், அல்ஹனு பிஹுஜ்ஜத்திஹி, அவருடைய சான்றை, அல்ஹனு என்றால் தெளிவாக எடுத்து வைப்பார். அல்ஹனுங்கிறது வந்து இஸ்மு தஃலீல், லஹனவுலேருந்து எல்ஹனுலேருந்து அல்ஹனு, மிக தெளிவாக எடுத்துரைப்பவராக இருப்பார். பிஹுஜ்ஜத்திஹி, தனது சான்றுகளை தெளிவாக எடுத்து வைப்பார். மின்பாலின், சிலரை விட, அதாவது ஒருவர் வந்து மற்றவரை விட நல்லா எடுத்து வச்சுருவார். 2 பேர் வழக்கு கொண்டு வர்றீங்க, ஒருத்தனுக்கு பேச தெரியாது, ஒருத்தன் நல்ல பேச்சு திறமை உள்ளவனாக இருப்பான். அவன் என்ன செய்வான்? அந்த வழக்கை அவனுக்கு சாதகமாக அழகான முறையில் எனக்கு எடுத்து வச்சுருவான். எடுத்து வச்ச உடனே, நான் மனுஷன் தானே, எனக்கு என்ன தெரியும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ உனக்கு சொந்தமான்ட்டு எனக்கு தெரியாது. எதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிற முடியும்? நீங்கள் 2 பேரும் வைக்கிற வாதத்தை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிற போகிறேன். அப்படிங்கும்போது சொத்துக்கு சொந்தக்காரனாக இல்லாத ஒருத்தன் ஒரு வாத திறமை உள்ளவனாக இருந்தான்னு வைங்க, அவன் என்ன செய்வான்னா பயங்கரமான சான்றுகள்லாம் வச்சு என்னுடைய தான் வாதிடுவான். அந்த சொத்துக்கு சொந்தக்காரனுக்கு பேச தெரியாதவன்னு இருப்பான், அவன் வேணும் முழிப்பான். அப்போ நம்ம என்ன முடிவுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் என்ன முடிவுக்கு வருவாங்க? சரி, இவன் தான் பாயிண்டோட பேசுகிறான், இவனுக்குள்ளதான்றவாங்க, உண்மையில் அவனுக்குள்ளே தான் இருக்காது. அந்த மாதிரி நான் தீர்ப்பளிச்சிடுவேங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இன்னக்கும் தஹ்தஸிமூன இலைய, நீங்கள் என்னிடத்தில் வழக்கு கொண்டு வருகிறீர்கள். அப்படி வரும் பொழுது வல அல்ல பாலக்கும், உங்கள் அல்லவுக்கு கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிறோம். அல்லன்னா கூடும், அந்த கூடும் இருக்குல்ல, தக்வா உள்ளவர்களாக ஆக கூடும், அந்த ஒரு உள்ளது. இல்லை அல்ல பாலக்கும், உங்களில் ஒருவர் அல்ஹனு பி ஹுஜ்ஜத்திஹி, தனது சான்றை தெளிவாக எடுத்து சொல்வார். மிம்பாலின், மற்றவரை விட. சிலரை விடங்கிறது வந்து அரபியில் சொல்லுவாங்க, தமிழுக்கு வந்து அது நல்லா இருக்கா. சிலரை விடன்றது வந்து அப்படி சொல்லாமல் ஒருவர் மற்றவரை விடன்னு தான் சொல்லுவாங்க. சிலரை விடங்கிற மாதிரி பேச்சு வழக்கு நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம முஸ்லீமில் இப்படி இந்த ஹதீஸை வச்சு பழகுனவங்க மத்தியில் அந்த வார்த்தை இருக்குமே தவிர, பொதுவாக என்ன செய்வாங்க, சிலரை விடங்கிற விட ஒருத்தனோட ஒருத்தன் நல்லா பேசுவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த பாலுக்கு ஒருத்தன் வச்சுக்கிறேன்னா அந்த பாலுக்கு மற்றொரு ஒன்று வச்சுக்கிற வேண்டியதான். ஓல அல்ல பாலக்கும், உங்களில் ஒருவர் அல்ஹனு பி ஹுஜ்ஜத்திஹி, தனது சான்றை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடும். இல்லை அல்லன்னு வருதில்ல, எடுத்து வைக்கக்கூடும். மின்பாலின், மற்றவரை விட என்ற வாதம் பண்ணும்போது ஒருவர் மற்றவரை விட தனது சான்றுகளை என்ன செய்வார்? நல்லா எடுத்து வச்சுருவார். அப்படி வச்சிட்டோம்னா, ஃபமன் கலைத்துலஹு பி ஹக்கி அஹீஹி ஷையன், ஃபமன் கலைத்துலஹு, யாருக்காக நான் தீர்ப்பளித்து விட்டேனோ, பி ஹக்கி அஹீஹி, மற்றவனுடைய ஹக்கை வந்து யாருக்குரிய தீர்ப்பளித்து விட்டானோ அவனுக்குரிய ஹக்கு இவனுக்குரிய ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிச்சிருவாங்க. என்கிட்ட வந்து நல்லா பேசுகிறான், அவனுக்கு பாயிண்ட் எடுத்து வைக்க தெரியலை, அப்படி நான் ஏதாவது செஞ்சு விட்டால், ஃபமன் கலைத்துலஹு, யாருக்காவது நான் தீர்ப்பளித்து விட்டால், யாருக்காவது சாதகமாக தீர்ப்பளித்து விட்டால், எதை கொண்டு தீர்ப்பளித்துடுறேன்? அவனுடைய ஹக்கை நான் தீர்ப்பளிக்கலை. பி ஹக்கி அஹீஹி, அவனுடைய சகோதரனுக்குடைய ஹக்கை, அடுத்தவனுடைய ஹக்கை வந்து இவனுக்குரியது என்று
சகோதரனுடைய ஹக்கிலிருந்து செய்யன் எதையாவது நான் தீர்ப்பளித்து விட்டால் பி கௌலிஹி அவனுடைய பேச்சை கேட்டு அவனுடைய சொல்லை கொண்டு அவனுடைய வாத திறமையை கொண்டு அடுத்தவனுடைய சொத்தை இவனுக்கு உரியது நான் தீர்ப்பளித்து விட்டால் ஃபைன்னமா அக்கத்தா உலகு கிதாத்தம் என நான் அவனுக்கு வழங்குறது நரகத்தினுடைய ஒரு துண்டைத்தான் வழங்குகிறேன். கத்ததுனா ஒரு துண்டு, மினண்டார்னா நரகம், நெருப்பிலிருந்து நெருப்பு கங்கிலிருந்து ஒரு துண்டைத்தான் கொடுக்கிறேன். ஃபலா யஹுதுஹா எனவே அதை எடுத்துக்கிற, அதை நான் சொன்னால் கூட நீ வாங்கக்கூடாது. நீ வாதத்திறமையை வச்சு உனக்குரியதுன்னு இது வாதிடுற, நான் நம்பி ஏமாந்து உனக்கு உள்ளது நான் சொல்லிடுவேன். அப்படி சொன்னால் நீ என்கிட்ட என்னத்தை வாங்குற, சொத்தை நீ வாங்கலை, நெருப்பை வாங்குகிறாய், அதனால் நீ எடுத்துக்கிறாத என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அப்போ இதில் எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், அடுத்தவருடைய பொருளை நம்ம எடுக்கிறது கூடாது. தீர்ப்பு மூலமாக, உலக தீர்ப்பு மூலமாக உனக்குரியது நானாக கூட உண்மையில் உனக்குள்ளதான் நீ பாரு. தீர்ப்பில் உனக்கு சாதகமாக வந்துடலாம், பொய்யா போலி பத்திரத்தை காட்டி உன் சொத்து உண்டாக்க முடியுமானா முடியும். எனக்கு கோர்ட்டு தீர்ப்பு சாதகமாக இருக்குதுன்னெலாம் சொல்லக்கூடியவங்களை இன்றைக்கும் பார்க்குறோம். அடுத்தவன் சொத்தை அபகரித்து கொண்டு நான் சட்டப்படி எனக்கு தான் சொந்தங்கிறான். உலகத்து சட்டப்படி ஓகே தான், உலக சட்டப்படி உனக்கு சொந்தம். ஆனால் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே, அவனுக்கு எல்லாம் தெரியுமே, நீ நெருப்பத்தான் நீ வாங்கியிருக்கிற, உன் சொத்தை நீ வாங்கலை. அப்படிங்கிற அளவுக்கு பிறர் பொருளை நம்ம எடுத்துக்கொள்வது உலகத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டால் கூட நம்ம தொடக்கூடாது. நான் தெரியாமல் வழக்கு போட்டேன், உண்மையில் உனக்குள்ளது தான், நீனே வச்சுக்கப்பா என்று நீங்கள் சொல்லணுமே தவிர, கோர்ட்டு சாதகமாக அவன் அநியாயத்துக்கு கோர்ட்டு தீர்ப்பளிப்பான், அதனால் என்னுடையது ஆயிருமாண்டா, உலகத்தில் ஆயிரும், அல்லாட்ட ஆகாது. உண்மையில் யாருடையது என்று உனக்கு தெரியுமா, நிச்சயமாக நீதிபதிக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாட்டா கூட சம்மந்தப்பட்ட அந்த மனிதனுக்கும் அல்லாவுக்கும் தெரியுமில்ல. அப்போ உன்னுடைய சொத்து இல்லைன்னு தெரிஞ்சால் நீ என்ன செய்யணும், எனக்கு இது வேண்டாம்னு நீ சொல்லிடு என்று சொல்கிறாங்க. அதனால் அடுத்தவன் பொருளை திங்கக்கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸு அந்த வசனத்துக்கு விளக்கமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது என்னென்னு கேட்டால், இது மக்கா ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜில் இருந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஐயோமின் ஹாதா, இது எந்த நாள், என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. ஐயோமின் ஹாதா, இது என்ன கிழமை என்று கேட்குறாங்க. இப்போ சக்கத்துனா நாங்கள் மௌனமாக இருந்தோம். ஹத்தா லனன்னா அன்னஹு சையு சம்மிஹி சிவா இஸ்மிஹி, இந்த பேர் அல்லாத வேறு பேரை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களோ என்பதற்காக வேண்டி பேசாமல் இருந்தோம். இது என்ன நாள்னு கேட்டால், நம்ம பெருநாள்னு சொன்னோம்னா அது பேர் ரசூலுல்லாஹ் சொன்னான்னு சொல்லிடுவாங்க, அதனால் பேசாமல் இருப்போம்னு இருந்துட்டாங்க. இருந்தவனை காலை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைஸ யௌமன் நஹ்ரி, இது ஒட்டகங்களை அறுப்பதற்குரிய நாள் இல்லையா, நகர்ந்து அறுக்கிறது, ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸும் பெரிய ஆதாரமாக இருக்குது. அந்த நாளுக்கு பேர் தான் அறுக்கிற நாள். 3 நாள் கொடுக்கணும்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க எத்தனை வாதம் வச்சாலும் இந்த ஒத்த ஹதீஸுக்கு முன்னாடி அடிவிட்டு போயிடும். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நகருடைய நாள் இது, நகருடைய நாள்னால் குர்பானிக்கு உரிய நாள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது துல்ஹஜ் மாதம் 10வது நாள் பெருநாள் தினத்தில் இதை சொல்கிறார்கள். அப்போ லைஸ யௌமன் நஹ்ரி, இது நகருடைய நாள் இல்லையா. நகருங்கிறது பொதுவாக ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு சொன்னாலும் எல்லா குர்பானியும் சேர்த்துக்கிறோம், ஆடு மாடு அறுக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோம். லைஸ யௌமன் நஹ்ரி, இது நகருடைய நாள் இல்லையா என்று கேட்குறாங்க. அப்போ குல்னா நாங்கள் சொன்ன பலா, ஆமாம் நகருடைய நாள் தான். அப்போ அடுத்து கேட்குறாங்க, ஃபையு ஷஹரின் ஹாதா, இது என்ன மாதம் ஒன்று கேட்குறாங்க. இப்போ சக்கத்துனா நாங்கள் மௌனமாக இருந்தோம். ஹத்தா லனன்னா நாங்கள் நினைக்கும் வரை என்ன நினைக்கிறோம், அன்னஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையு சம்மிஹி, இதுக்கு பேர் சூட்டுவார்கள், பிகைர் இஸ்மிஹி, இந்த பெயர் அல்லாத பெயரை சூட்டுவார்கள். இப்படி கேட்குறதுனால நம்ம போட்டுட்டு துல்ஹஜ் மாதம் சொல்லி ரசூலுல்லாஹ் ஏதோ வேறு பேர் வைக்க போகிறாங்க போல இருக்குது, அதுக்கு தான் இதை கேட்குறாங்க. நாங்கள் பேசாமல் இருந்தவொன்னே ஃபொக்கால சொன்னார்கள், அலைஸ பிதில் ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாதம் இல்லையா, இது என்ன மாதம்னு கேட்குறாங்க. மக்கள் பதில் சொல்லுன்னு சொன்ன உடனே அலைஸ பிதில் ஹிஜ்ஜா, தில் ஹிஜ்ஜா இல்லையா, துல்ஹஜ் மாதம்ங்கிறோம்ல, துல்ஹஜ்ஜின்னு சொல்லி நம்ம பழக்கத்தில் சொன்னாலும் துல் ஹிஜ்ஜான்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே ஹிஜ்ஜத்தின் தான் வந்திருக்கு, தில் ஹிஜ்ஜத்தி, இந்த பி வந்ததுனால தீண்டு வந்துருச்சு. பி இல்லாட்டி துல் ஹிஜ்ஜத்தி, இந்த பேஜரு செய்யும்ல, அதனால தாங்கிறது நசபு செய்யும், ஜூங்கிறது ரஃபவுக்கு, தீங்கிறது ஜர்ருக்கு. அப்போ பிதில் ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் இல்லையா, ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க,
அலைசபி துல் ஹிஜ்ஜா, இது துல் ஹிஜ்ஜா மாதம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ஆமான்னு சொன்னோம். குல்னா பலா. அப்போ கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன திமாஅக்கும், உங்களுடைய உயிர்கள், அம்பாலக்கும், உங்களுடைய செல்வங்கள், ஆகராலக்கும், உங்களுடைய மானம் மரியாதைகள், இருது என்றால் மானம், மானம் மரியாதைகள் எல்லாம் இருக்கிறத, பைனக்கும் ஹராம், உங்களுக்கு மத்தியில் அது ஹராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், உன் ரத்தம் எனக்கு ஹராம், என் ரத்தம் உனக்கு ஹராம். உன்னுடைய காசு எனக்கு ஹராம், என்னுடைய காசு உனக்கு ஹராம். உன்னுடைய மானத்தை வாங்கிறது எனக்கு ஹராம், என்னுடைய மானத்தை வாங்கிறது உனக்கு ஹராம். அப்போ இன்ன திமாக்கும், உங்களுடைய இரத்தங்களும், இரத்தத்தை கொண்டு கருத்து உயிர், உங்களுடைய உயிர்களும், அம்பாலக்கும், உங்களுடைய செல்வங்களும், இரத்தத்தை சிந்தினா தானே உயிர் போகும், அதுக்காண்டி ரத்தம்னு சொல்லப்படுது. இப்போ இன்ன திமாக்கும், உங்களுடைய உயிர்களும், அம்பால், திமாவுக்கு நேரடி அர்த்தம் ரத்தம்னு அர்த்தம். தம்மு என்றால் ரத்தம். தமு என்பதுடைய ஜம்மு தான் திமாவுன், அதை கும்முண்டு இலாப செஞ்சிருக்கு. இப்போ இன்ன திமாக்கும், உங்களுடைய இரத்தங்களும், அம்பாலக்கும், உங்களுடைய செல்வங்களும், ஆராலக்கும், உங்களுடைய மான மரியாதைகளும், பைனக்கும் ஹராம், உங்களுக்கு மத்தியில் ஹராம் ஆகும். ஹராம்னு சொல்லிட்டு எந்த மாதிரி ஹராமு, புனிதம்னு வச்சுக்கலாம். ஹராமுங்கிற வார்த்தைக்கு வந்து புனிதமானது என்பதற்கும் ஹராமுன்னு சொல்லுவோம். மஸ்ஜிதுல் ஹராம்லாம் சொல்கிறோம்ல, ஹரம் ஷரீஃப்னு சொல்கிறோம்ல, புனிதத்துக்கும் சொல்லுவோம். அதில் ஹராம் ஆக்குறதுனாலையும் சொல்லுவோம். அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் நிறைய விஷயங்கள் ஹராம், வெளியில் செய்யக்கூடிய பல காரியங்களை மஸ்ஜிதுல் ஹராமில் செய்யக்கூடாது. ஹரம் எல்லையில் வந்து ஆடு பிராணிகளை வேட்டையாடக்கூடாது, புற்பூண்டுகளை பறிக்கும், அதெல்லாம் ஹராமாக இருக்குதுல்ல, அதெல்லாம் அதுக்கு பேர் ஹரம்ங்கிறோம். எஹ்ராம் அணிகிறோம்னு, எஹ்ராம்ங்கிறது ஹராமாக்குறது தான், அது ஹராம்லேருந்து வந்து தான். ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் அணிகிறோன்னு, எஹ்ராம் ஆக்குறோன்னு என்ன அர்த்தம், அந்த எஹ்ராம்ங்கிறதுக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு அனுமதிக்கப்பட பல விஷயங்கள் ஹராமாயிரும். தாம்பத்தியத்தில் ஈடுபடுற ஹராமாக போயிடும், நறுமணம் பூசுகிற ஹராமாக போயிடும், தைத்த ஆடைகளை அணிவது ஆண்களுக்கு ஹராமாக போயிடும், அது மாதிரி சில காரியங்களை செய்வது அவங்களுக்கு ஹராமாயிரும். அதனால் இஹ்ராம்ங்கிற வார்த்தையை கூட அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஹராமாக்குறதுலேருந்து அர்த்தம். தக்பீர் தஹரீமாங்கிறாங்கல்ல, முதல் தக்பீருக்கு தஹரீம், அதுவும் ஹராமாக்குற தக்பீர் தான். என்னத்தை ஹராமாக்குது, தக்பீர் கட்டிட்டோம்னா பேசுகிறது ஹராமு, சிரிக்கிறது ஹராமு, சாப்பிட்றது ஹராமு, உலக தொடர்புல வைத்துக்கொள்வது ஹராம், நிறைய விஷயங்கள் ஹராம் ஆகிடுது. நிறைய விஷயங்களை ஹராமாக்குறதுனால தக்பீர் தஹரீமாங்கிறோம். அப்போ அந்த ஹராம்ங்கிற வார்த்தை வந்து நிறைய ஹலாலான விஷயங்களெல்லாம் ஹராமாக்குற காரணத்தினால தான் அதை ஹராம்ங்கிறோம். அதே மாதிரி ஹராமான மாதம்னு சொல்கிறோம்ல, ஹராமான மாதம், ஹராமான புனிதமான மாதம்ங்கிறோம்ல, அதுக்கு என்ன புனிதம்னு கேட்டால் போர் செய்கிறது ஹராம். புனித நாளில் என்ன செய்யக்கூடாது, போர் செய்கிறது ஹராமாக இருக்கிறதுனால ஷஹருல் ஹராம், ஹராம் புனிதமான மாதம்னு அர்த்தம் செஞ்சுக்கிறோம். ஹராமான மாதம்னு செய்யலாம், ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் அடங்கி இருக்கிறதுனால சிலதை ஹராமாக்கக்கூடிய மாதம்னு வச்சுக்கிடலாம். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இன்ன திமாக்கும் அம்பாளுக்கும் ஆராலுக்கும் பைனக்கும் ஹராமுன், உங்களுடைய உயிர்களும் உடைமைகளும் மான மரியாதைகளும் உங்களுக்கு மத்தியில் ஹராமாக இருக்கிறது, புனிதமாக இருக்கிறது, அல்லது தடுக்கப்பட்டதாக இருக்குது. தடுக்கப்பட்டதுன்னா எப்படி தடுக்கப்பட்டதுன்னா, உங்களுடைய செல்வம் உங்களுக்கு ஹராம்னா அர்த்தம் இல்லாமல் போயிடும். உங்களுடைய உயிர் உங்களுக்கு ஹராம்னா மீனிங் இல்லாமல் போயிடும். உங்களுடைய உயிர் மற்றவனுக்கு ஹராமு, மற்றவனுடைய உயிர் உங்களுக்கு ஹராமு, உங்கள் பொருள் மற்றவனுக்கு ஹராமு, மற்றவனுடைய பொருள் உங்களுக்கு ஹராமு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு மட்டும்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பொருள் நம்மளுக்கு ஹராமாகுமா? நம்ம பொருள் எப்படி நமக்கு ஹராமாகும்? நம்ம பொருள் மற்றவனுக்கு தான் ஹராமாகும். அது அந்த விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க. ஹதீஸ் குர்ஆனில் வந்து இப்படி தான் இருக்குது, நம்ம எப்படி விளைவிக்கிறேன்னு பைனக்கும்னு போட்டுறாங்களே. உங்களுக்கு மத்தியில் ஹராம்னா என்ன அர்த்தம், உங்கள் பணம் வந்து உங்களுக்கு மத்தியில் ஹராம்னா அவன் இது உனக்கு ஹராமு, உன் இது அவனுக்கு ஹராம்னு அர்த்தம். எந்த மாதிரி ஹராம் என்றால், கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய நாள் இருக்குல்ல, இந்த நாளுடைய ஹுர்மத்தை போல, புனிதத்தை போல, பி ஷஹரிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த மாதம் இருக்குல்ல, நாளுங்கிறது யமுன் நகர், கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, யமுன் நகர் என்ற நாள் இருக்க, இந்த நாளின் புனிதத்தை போல, ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த உங்களுடைய மாதம், அதாவது துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் இருக்குத அதனுடைய புனிதத்தை போல, ஃபி பலதிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த ஊர் மக்கா, இந்த ஊரில் இருக்கிற புனிதத்தை போல இதெல்லாம் புனிதம். அப்போ ஹரம் ஷரீஃபில் வந்துக்கிட்டு நீ வந்து எல்லை மீறுவியா?
புனிதமான மாதத்தில் சண்டைக்கு போவியா? புனிதமான நாளில் வந்து அந்த மாதிரி காரியத்தை நீ செய்வியா? தடுக்கப்பட்டது செய்ய மாட்டேன். அந்த மாதிரி புனிதம் எது? பிறர் பொருட்கள், பிறருடைய உயிர், உடைமை, மானம் எல்லாமே புனிதமாக நீ கருத வேண்டும். அப்போ இதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை பல்லிகு ஷாஹிதுல் காயிப், வந்திருப்போர் வராதவருக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பயன் இல்லை. நமக்கு வந்து உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பொருளை சாப்பிடாதீங்கிறது வந்து எந்த அளவுக்கு கடுமையான குற்றம் என்று கேட்டால், இந்த புனித மாதங்களுடைய புனிதத்தை ஒருத்தன் கெடுக்கிறான, ஹரம் ஷரீஃபில் போய்கிட்டு ஹராமான காரியத்தை செய்கிறான, அந்த மாதிரியான குற்றமாக்கும் இது. எது? அடுத்தவன் பொருளை சாப்பிட்றது, அடுத்தவனுடைய உயிரை வாங்கிறது, அடுத்தவனுடைய மானத்தை வாங்கிறது, இது எல்லாமே வந்து அது புனிதம். அப்படி செஞ்சிடாதீங்கன்னு இறுதி ஹஜ்ஜில் இறுதி உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இது கூட இந்த வசனத்துக்கு விளக்கம்தான். எது? லா தஅகுலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுடைய செல்வங்களை ஒருவருடைய செல்வத்தை மற்றவர்கள் அநியாயமான முறையில் சாப்பிடாதீங்க. ஏன்னு கேட்டால் அது ஹராமாக்கப்பட்டுச்சு, புனிதமாக்கப்பட்டுச்சுன்ற இது விளக்கம்தான் இதுவும். அதே மாதிரி எந்த அளவுக்கு இந்த பிறருடைய பொருள் நமக்கு ஹராம் ஆகும்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து பேரிச்சம்பழம் தானே பெரும்பாலும் உற்பத்தி, விவசாயம்னா பேரிச்சம்பழம் தான். இந்த பேரிச்சம்பழத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், காசு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் மரத்தில் பிஞ்சாக இருக்கும், பிஞ்சாக தொங்கும். இப்போ பேரிச்சங்காய்கள் வந்து பிஞ்சாகவோ அல்லது காயாகவோ அது தொங்கிக்கிட்டு இருக்கும். அதை ஒருத்தனை கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை மரத்தில் வச்சுக்கிட்டு விலை பேசிடுவாங்க. இந்த பார்த்துட்டியா, மரத்தில் பார்த்துட்டியா, எத்தனை கூலை இருக்குன்னு பார்த்துட்டியா, இது எவ்வளோக்கு எடுத்துக்கிற அப்படின்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை வந்து மரத்தில் வச்சுக்கிட்டே விற்றுருவாங்க. இதை ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. மரத்தில் போட்டு நீ விற்கிறிய, நீ விற்றதுக்கு பிறகு அது கனியாகுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அது பிஞ்சாக இருக்கும்போது நீ விற்றுப்படுற, பிஞ்சாக இருக்கும்போது பாரு எவ்வளோ இருக்கு பார்த்தியா, அதில் 100 கிலோ பேரிச்சம்பழம் வரும் அப்படின்னு சொல்லி நீ விற்றுட்டேன்னு சொன்னால் அவனுக்கு 100 கிலோ கிடைச்சா தானே உண்டு. கிடைக்காட்டி என்னவாயிரும்? அவன் நஷ்டவாளி ஆயிடுவான். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மரத்தில் உள்ள கனிகளை காய்களை விற்பதாக இருந்தால் பிஞ்சாக இருக்கும்போது, காயாக இருக்கும்போது, செங்காயாக இருக்கும்போது விற்கக்கூடாது. கனிஞ்சவனை தான் விற்கணும். ஏன்னா அந்த காயாக இருந்தது உதிர்ந்து கொட்டி போயிடலாம், புயலில் மரம் சாஞ்சு போயிடலாம். அப்போ அந்த பணம் கொடுத்து வாங்கினவன் லாஸ் ஆகி போயிடுவான். அவன் வந்து 100 கிலோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையினால் அது வந்து அது சுருங்கி கொட்டி போயிடும், 50 கிலோ கூட தேராது. அப்போ அவனுடைய காசை நான் எப்படி ஹலாலாகும் எனக்கு? அதை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா தடுத்தார்கள், அன்பை திமாரி, கனிகளை விற்பதற்கு தடை செய்தார்கள். ஹத்தா துசுகிய, அது கனியும் வரை. கனியும் வரைன்னா என்ன அர்த்தம்னு, துசுகியங்கிறது வந்து ஒரு ரேரான ஒரு சொல், பழக்கத்தில் இல்லாத ஒரு சொல். அதனால அறிவிப்பாளரை விளக்கம் கேட்குறாரு. ஒமா துசுகிய, துசுகியண்டா என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அடுத்த அறிவிப்பாளர் சொல்கிறார், ஹத்தா தஹமர்ற, அது சிவப்பு நிறம், அதை கனிகிறது. சிவப்பு நிறம் ஆகிற வரைக்கும் கனியை விற்றுறாத, பிஞ்சை போட்டுக்கிட்டு விலை பேசி விற்றுறாத. காயை போட்டுக்கிட்டு விலை போட்டு விற்றுறக்கூடாது. காய்க்கு காயுடைய விலைக்கு விற்கலாம். இந்த காய் இருக்குல்ல, இந்த காய் தான் இப்படி எடுத்துக்க அப்படின்னு விற்கலாம். இந்த காய் நாளைக்கு கனியாக போகும், பெரிய பேரிச்சம்பழமாக போகும், 2 மூட்டை அதில் கிடைக்கும், அதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு விற்கக்கூடாது. பிஞ்சையே பிஞ்சு ரேட்டுக்கு விற்கலாம், காயை காய் ரேட்டுக்கு விற்கலாம். காயை வந்து நாளைக்கு கனியாகிவிடும் என்று சொல்லி கனி ரேட்டுக்கு விற்கக்கூடாது. அப்போ ஹத்தா தஹமர்ற, சிவக்கும் வரை விற்கக்கூடாது சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், அராய்த்த, நீ கவனிக்கவில்லையா, இதா மன அல்லாஹு சமரத்தை, அந்த கனியை அல்லாஹ் தடுத்து விட்டான், நீ விற்றுப்புட்ட, அது பிஞ்சிலேயே உதிர்ந்து கொட்டி போச்சு, அப்படியே தடுத்து விட்டால், பிமைய ஹூது அகதுக்கும், உங்களில் ஒருவன் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், மால் அஹிஹி, தன் சகோதரனுடைய செல்வத்தை எப்படி நீ எடுத்துக்கிருவ? நீ விலை பேசி வாங்கிட்டு இருந்தாப்பா, பழுத்தவன் நீ எடுத்துக்கங்கிற, பழுக்க 6 மாதம் ஆகும் அல்லது 3 மாதம் ஆகும், நீ 3 மாதத்துக்கு பிறகு எடுத்துக்க, எனக்குள்ள காசை கொடுங்குற, அது எல்லாம் சுருங்கி எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு, அந்த காசு உனக்கு கூட ஹலாலாகும்? அவன்கிட்ட காசை வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு, அவனுக்குள்ளே அதான்னு போயிடும். அவன் போய் பார்ப்பான், ஒன்றுமே இருக்காது, சரி நமக்கு லாஸ்ன்றான். உனக்கு அப்புறம் இதை ஹலாலாகுங்கிறாங்க. பிமை யஹூது அஹதுக்கும், உங்களில் ஒருவன் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், மால அஹிஹி, தன் சகோதரனுடைய பணத்தை நீ எப்படி எடுத்துக்கிருவ?
அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவுக்கு கவனமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நீ விற்கிறதா இருந்தால் என்ன செய்யக்கூடாது, குளத்தில் மீனை போட்டுக்கிட்டு விற்கக்கூடாது. குளத்தில் மீன் இருக்குது, எவ்வளோ இருக்கும், எவ்வளோ எல்லாருக்கும் தான் தெரியும். நீ பாட்டு இந்த குளத்தில் உள்ள மீன் எல்லாம் 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கங்கிற. அப்புறம் அவன் இறங்கி பிடிச்சி பார்க்குறான் 300 ரூபாய்க்கு தான் இருக்குது. இந்த 700 உனக்கு இப்படி ஹலால் ஆகும்? நீ 1000 ரூபா வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்ட. மீனை பிடிச்சி பார்த்தா எவ்வளோ தான் இருக்குது, 500 ரூபாய்க்கு தான் இருக்குது. அப்போ 500 ரூபா உனக்கு லாஸ் ஆகி போச்சுல. அப்போ 1000 ரூபாயை கொடுத்துட்டு 500 ரூபா மீன் எடுத்தான்னு சொன்னால் அந்த 500 ரூபா உனக்கு ஹலால் ஆகுமா? அப்போ மீனை விற்கிறாந்தா மீனை அள்ளி போட்டு விற்றுரு. மீனை பிடிச்சி போட்டு என்ன வெளியே அள்ளி போட்டு இந்த இருக்குது மீன், இதுக்கு என்ன ரேட்டு, அப்படி குளத்தில் மாட்டை போட்டுட்டு விலை பேசக்கூடாது. அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படி தான். அது மாதிரி மரத்தை வைக்கிறதுலாம் பிஞ்சு, ஆனால் பிஞ்சிலாம் விற்கக்கூடாது அர்த்தம் கிடையாது. பிஞ்சை வந்து பிஞ்சாக உடனடி ரேட்டை போட்டு விற்றுடலாம். பிஞ்சாக இருக்குது. பிஞ்சே ஒரு விஷயத்துக்கு சில ஆளுகளுக்கு தேவைப்படும். கனிகளாக இல்லாமல் சில மருந்துக்கிறதுக்காக என்ன செய்யும், அந்த பிஞ்சுகள் எனக்கு வேணும்பாங்க. இந்த பிஞ்சு வேணுமா, அதை பார்த்துக்கிட்டியா, வெட்டிக்கிட்டு போ, உடனே வெட்டிக்கிட்டு போ, காசை கொடு, விற்கலாம். ஏன்னு கேட்டால் அது கனியான பிறகு எடுத்துக்கன்னு சொல்லும் பொழுது தான் அதில் வந்து இப்போ இழப்பு ஏற்படும். இதே கண்டிஷனில் எடுத்துக்க காய் தான் எனக்கு வேணும்னு ஒருத்தர் வருவான், காயாகவே இருக்கும். காய்க்குள்ள ரேட்டை போட்டு காய்கறியில் ரேட்டை போட்டு கொடுத்துட்டு ஆளை காலி பண்ணி விட்டுரு, இடத்த பொருள் அவங்க கையில் ஒப்படைச்சிரு. அது கூடும். எது கூடாதுன்னு கேட்டால் நாளைக்கு இப்படி ஆகும் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி விற்கிறது இருக்குல்ல, அது கூட. அப்போ அடுத்தவன் பொருளை சாப்பிடக்கூடாது என்பதில் வந்து இஸ்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது. அந்த வசனத்துக்கு இதெல்லாம் விளக்கம். பிறர் பொருளை சாப்பிடாதீங்கன்னு ஒரு பயான் பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த வசனத்தை வாசி விட்டு இந்த ஹதீஸெல்லாம் வரிசையை எடுத்து சொல்லி என்ன செய்யலாம், இதெல்லாம் அதுக்கு விளக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இந்த பிறருடைய பொருளை சாப்பிடுவது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கடும் எச்சரிக்கை பண்ணுறாங்க. நீ அடுத்தவன் பொருளை சாப்பிட்டா என்னவாகும், தொழுவாட்டி என்னவாகும், நோன்பு வைக்காட்டி என்னவாகும்னு மறுமையில் தண்டனை கிடைக்கும்னு வழங்கி வச்சுருக்குறோம். பிறருடைய காசை நீ எடுத்து சாப்பிட்டேன்னா அதுக்கு என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மண் காணத்தில் ஹோ மதுலமத்துன், யாருக்காவது ஒரு அநீதி இல்லை அஹீஹி, தன் சகோதரனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இருக்குமையானால், எது சம்பந்தமான அநீதி, மின் இருளிஹி, அவன் மானம் சம்பந்தப்பட்ட ஒரு அநீதி, அவு ஷையின், அல்லது ஏதாவது பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு அநீதி இருக்குது. நீ என்ன செஞ்சுட்ட, அடுத்தவனுடைய மானத்தை அவதூறு சொல்லிட்ட, அவனை பற்றி கோல் சொல்லிட்ட, அவனை பற்றி புறம் பேசிட்ட, அவனுக்கு கிடைக்க இருந்த வேலையை பொய் சொல்லி தடுத்து நிப்பாட்டிவிட்ட, அவன் பேசியிருந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண விடாமல் சொல்லி பொய்களை சொல்லி பொண்ணு கொடுக்க விடாமல் ஆக்கிவிட்ட. இப்படியாக அடுத்தவனுடைய மானத்தோட விளையாடி நீ ஒரு அநீதி இழைத்திருந்தால், அவு ஷெய்யின், அல்லது பொருள்கள் அநியாயம் பண்ணிட்ட, அவன் பொருளை நீ சாப்பிட்டு விட்ட, அப்படி பொருள் சம்பந்தமாகவோ மானம் சம்பந்தமாகவோ உங்களில் யாராவது சகோதரனுக்கு அநீதி இழைத்திருப்பீர்களேயானால், ஃபல் யத்தஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், இன்றைக்கே அதிலிருந்து அவன் தன்னை விடுவித்து கொள்ளட்டும். விடுவித்து கொள்ளணும்னு அர்த்தம், நேரம் அவன்கிட்ட போகணும். உன்னை பற்றி இந்த மாதிரி அவதூறு சொல்லிட்டேன், இப்படிலாம் பொய்களை பரப்பிட்டேன், உன்னை பற்றி இன்னார்ட்ட இந்த மாதிரி நான் தான் போட்டு கொடுத்தேன், அதை எனக்கு மன்னிச்சிரு. அல்ல நீ உன்னுடைய பொருளை நீ வச்சுட்டு போயிருந்த, அதை நான் தான் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டேன், உன் பொருளை நான் சாப்பிட்டேன், என்னை மன்னிச்சிரு. அதை பொருளாக இருந்தால் திருப்பி கொடுத்துடலாம், இல்லாட்டி மன்னிப்பு கேட்கலாம். இப்படி என்ன செய்யணும், அவன்கிட்ட ஹலாலை ஆக்கி கொள்ள வேண்டும். பள்ளியத்தை ஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், இன்றைய தினம் அதிலிருந்து அவன் விடுவித்து கொள்ள வேண்டும். கபுல அல்லா யகூன தீனாருன் உலா திர்ஹமும், தங்க காசோல வெள்ளி காசோல இல்லாத நாள் வருமே, அதுக்கு முன்னாடி மறுமையில் தீனாரை கொடுக்க இயலுமா? இந்த 1 லட்ச ரூபா உன்னை ஏமாற்றிட்டேன், இந்த 1 லட்ச ரூபா கொடுக்க இயலுமா? அதுக்கு முன்னாடி இங்கே துன்யாவில் கரெக்ட் பண்ணி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். கபுல அல்லா யகூன தீனாருன், தீனார் இல்லாமல் போவதற்கு முன், திர்ஹமும், திர்ஹம் இல்லாமல் போவதற்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிக்க, இந்த துன்யாவில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்க சொல்லிவிட்டு அதுக்கு விளக்குறாங்க ரசூலுல்லாஹ். நீ அநியாயம் பண்ணிட்டா என்ன ஏற்படும் தெரியுமா? இன்கான லஹு அமலுன் சாலிஹும், இந்த அநியாயம் செஞ்சான்ல அவனுக்கு சாலிகான ஒரு அமல் இருந்தால், இவன் நல்ல தொழுகை நோன்பு நிறைய செஞ்சு வச்சிருக்கிறான் இருந்தால், உஹித மின்ஹு, அவனிடமிருந்து அந்த அமல் எடுக்கப்படும். பி கதிரி மதுலமத்திகி, அவன் செஞ்ச அநியாயத்தின் அளவுக்கு. ஒரு ஆளுக்கு அநியாயம் பண்ணிட்டீல, அதுக்காக எல்லாம் என்ன செய்வான்டா, என்னுடைய அமலை பிடிச்சி அந்த இவ்வளோ அநியாயத்துக்கு இவ்வளோன்னு அல்லாஹ்வுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பான். அந்த கணக்கு பிரகாரம் எடுத்து என்ன செய்வான்னு கேட்டால் அதை வந்து இவனுக்கு கொடுத்துருவான். ஒ இல்லம் தக்குன் லஹு ஹசனாத்துன்,
இவங்கிட்ட நல்லதே இல்லை, அநியாயம் பண்ணியிருக்கிறான், இவங்கிட்டேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஊராமலுமே கிடையாது. அப்படி இருந்தால் உஹிதமின் செய்ய ஆத்தி சாஹிபிகி, இவனுடைய தோழன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான்ல, அவனுடைய தீமைகளை பாவங்களை எடுத்து புகமில் அழகி இவன் மீது சுமத்தப்பட்டு விடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டால், இது புகாரியில் 2449வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நம்ம அடுத்தவருக்கு அநீதி இழைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவன் சம்மந்தப்பட்ட தொழுகை நோன்புல குறை வச்சா கூட மன்னிச்சிருவான். மனிதர்கள் சம்மந்தப்பட்ட அநியாயம் பண்ணியிருந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் மன்னிப்பு கேட்டாலே தவிர மன்னிப்பு கிடையாது. வேறு என்ன நடக்கும்? நம்ம நன்மை அவனுக்கு போயிடும், நம்மள்கிட்ட நன்மையே இல்லைன்னு சொன்னால் அவன் தீமை நம்ம இதில் வந்துடும். அப்போ இந்த ஒரு நிலையை நீங்கள் அடைகிறதுக்கு இப்போ வந்துடும்ன்ற சொல்கிறாங்கல்ல, இது கூட எதுதான் அதுக்கு விளக்கம்தான். எதுக்கு விளக்கம்? 288 அல்லாஹ் சொல்கிறான்ல, உங்களுடைய செல்வங்களை ஒருவருடைய செல்வங்களை மற்றவர்கள் அநியாயமான முறையில் சாப்பிடாதீர்கள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம்தான் இந்த ஒரு ஹதீஸும் இருக்கிறது. இது பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எச்சரித்த பல விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்ப்போம்.